உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில எகவா ராஃபா ஏலி மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக, அந்த கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாள் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் இந்த நாள் அவர் நடத்துகிறவராக இருக்கார். கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறவராக இருக்கலாம், தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். இந்த வேளையில் கூட அருமையான இந்த வேளையில் கூட இந்த வார்த்தைகள் உங்களோடு மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கூட அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தயவுக்காக தேவன் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்ம மேலே வைத்திருக்கிற அன்புக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய அபிஷேகத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போ தேவன் எல்லாவற்றிலையும் நம்மளை நடத்துகிற ஒரு அருமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வெளியில அவர் நம்மளை எல்லாவற்றிலையும் நடத்தக்கூடிய ஒரு அருமையான இயேசு ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த நேரத்தில் அதுக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். இந்த கால வெளியில கூட நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற போது அநேக ஆலோசனை காரியங்கள் தேவன் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். அதான் உங்களோடு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக நான் வந்திருக்கேன். இந்த வெளியில கூட அநேக பேர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த கடன் என்ற பாரம்ன்றது அநேக பேர்களுக்குள்ள இருக்கு. கடன் இல்லாத ஜனங்களில் அநேக பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த கடன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கடன் வழியிலேருந்து எப்படி ஒரு மனுஷன் வெளியே வர வேண்டும், அப்போ தேவன் என்ன செய்வார் என்று நம்ம வேதத்தின் நிமித்தம், சத்திய வேதத்தின் நிமித்தம் இன்னைக்கு நாம கடந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் உண்மையாக நம்மளுக்கு தேவன் நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வல்லமையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வல்லமையான அந்த அபிஷேகத்துக்குள்ள போகும்போது, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையில நம்ம வேதனையோடு கண்ணீரோடு சில நேரத்தில் இருக்கும். எப்படி தீர்க்க முடியுமா, ஆகுமா ஆகாதன்ற சூழ்நிலை நம்ம நின்று கொண்டு தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில், ஆனா நம்மளால தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட தேவனால் எல்லாமே அவரால் செய்ய முடியும். தேவனிடத்துல நம்ம போய் நம்ம கேட்கும் போது தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம சிக்கி கொண்டிருந்தாலும் அதை தப்பு வைக்கிற ஒரு அருமையான தேவன், நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை உயர்த்துகிற ஒரு அருமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை எல்லாவற்றிலும் ஒரு நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப பாருங்க, யாருக்காக தேவன் இந்த உலகத்துல அவர் இதெல்லாம் செய்கிறார் என்று பார்க்கும்போது, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு அவரோடு கூட வாழ்ற பிள்ளைகளுக்காக தேவன் எல்லாவற்றிலும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மாம்ச கண்கள் கிடையாது. அவர் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கண்கள்ல தேவன் நம்மளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் நடத்துகிறவர். பாருங்க, அந்த நாட்களில் கூட இஸ்ரேல் ஜனங்கள் கூட அவங்க ஒரு பெரிய அடிமதனத்துல மாட்டிக்கொண்டிருக்கும் போது, அவருக்கு ஒரு பெரிய காரியங்கள் இருக்கும் போது அவரை கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவித்து செங்கடல் ரெண்டாக பிளந்து அந்த இடத்துல ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறார். அப்ப தேவன் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையில் நம்ம விழுந்தாலும் அந்த வழிகள் ஆண்டவர் நம்மளுக்கு வழிகளை காட்டக்கூடிய ஒரு தேவன், அருமையான ஒரு தேவனா இருக்கிறார். வேதத்தில் கூட நம்ம சில நேரத்தில் நம்ம விஷயங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம். இந்த கடன் விஷயத்தை நம்ம அநேக பேர்களோட நாவுகளை நம்ம கேட்டிருக்கோம். கடன்ல அது எப்படி வெளியே வரணும், கடத்தை குறித்து நம்ம நிறைய இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வேதத்தை நிமித்தம் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கும்போது, 2 ராஜாக்கள்ல 4 எடுத்து நம்ம வாசிக்கும் போது, எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வாத்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல என்ன இருக்குது, அந்த இடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உன் இடத்துல என்ன இருக்குது என்றார். அப்போ அந்த இடத்துல இருக்கும் போது அவர் சொல்றார், போய் உன்னுடைய அறையை சாத்தி கொண்டு என்ன பண்ணு, எல்லா பாத்திரத்தையும் எல்லாருக்கிட்டையும் வாங்கி கொண்டு அதுல எண்ணெயை என்ன பண்ணு, நீ நிரப்பு என்று சொல்லப்பட்டுகிறது. அப்ப யார் அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரும் பிள்ளைகளும் நீங்க என்ன பண்ணுங்க,
போய் உன்னோட அறையை சாத்தி கொண்டு அதுல போய் நீ என்ன பண்ணுங்க, அந்த எண்ணெயை நிரப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அவர் ஏன் அறையை சாத்தி கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்ய சொல்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 6ஆம் அதிகாரத்துல 6:6 நம்ம வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன்னுடைய கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அழைப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு சரியான ரீதியில ஒரு ஜெபத்தை நம்ம எடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். சரியான ஒரு வல்லமைக்குள்ள நம்ம கடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும். நம்மள தேவன் இந்த உலகத்துல நம்மளை ஆசரிக்கணும். ராஜாக்களாக கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளை ஏற்படுத்தி கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சரியான ரீதியில நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது தேவன் சொல்லுகிறாரு, அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபம் அது வெளிரங்கம் தேவன் நம்மளுக்கு பலன் அழைக்கிற ஒரு அருமையான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்தரங்கத்துல அவர்கள் போய் ஜெபிக்கும் போது, குடும்பமா ஜெபிக்கும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது அவருடைய பிள்ளைகளும் குடும்பமாக ஜெபிக்கும் போது அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட எலிசா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால், அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னுடைய கதவை பூட்டி கொண்டு நீ என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல அந்த எண்ணெயை உங்களோட பாத்திரத்துல ஊற்று என்றார். அப்ப அந்த ஊற்றி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவங்க பாத்திரம் தீந்து போனது என்று சொன்ன நிமித்தத்துல அங்க என்ன பண்ணது, எண்ணெயும் ஸ்டாப் ஆனதா இருக்கிறது. அதுக்கு மேல வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது, தீர்க்கதரிசியா இருந்த ஒரு ஊழியக்கார் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில அவர் மாற்றிக்கொண்டு அவரும் மறித்து போய் அடுத்த கட்டம் இது இல்லாம இருக்கும்போது அவருடைய 2 பிள்ளைகளை அனுமதனத்துக்கு கொண்டு போகும்படியாக வருகிறார். அப்ப அந்த இடத்துல அந்த கடனை தீர்க்கும்படியாக, அந்த கடன்ன்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாம ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனையில அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்குறவரா இருக்கிறார். ஒரு பெரிய அந்த கடனெல்லாம் தீக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை காண பண்ணுகிறார். பாருங்க, வேதத்துல கூட ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்றால், ஒரு மனுஷனை விடுவிக்கணும் என்றால் அவர் எப்படியும் விடுவிக்கிற ஒரு அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு தடவை சீஷர்கள் எல்லாம் தன்னை படகுல அவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. எங்க போய்கொண்டிருக்காங்க பார்க்கும்போது, ஒரு பயங்கரமான பிசாசு பிடித்த ஒரு லேகியன் என்ற ஒரு மனுஷனை விடுவிக்கும்படியாக அந்த வழியாக அவங்க கடந்து போறாங்க. அந்த வழியாக சீஷர்கள் எல்லாம் போகும்போது ஒரு பெரிய புயல் எழும்புகிறதா இருக்கிறது. ஆனா தேவன் அந்த புயலை அதிட்டிட்டு, அந்த ஒரு பெரிய புயலை அதிட்டிட்டு அந்த மனுஷனிடத்துல போகிறார். அந்த மனுஷனை கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். அதனால நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று நினைக்கும் போது, எந்த புயல்கள் நம்மளுக்கு எழும்பினாலும், எந்த பிரச்சனைகள், நம்மள கடும் பிரச்சனைகள் எது நம்ம வாழ்க்கையில எழும்பினாலும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம அவர் நம்மளை விடவே மாட்டார். அவர் அருமையான தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கடன் என்றது நம்மளோட வாழ்க்கையில, அந்த கடன் என்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்றால் சரியான ரீதியில ஒரு ஜெபத்தை நம்ம எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். சரியான ரீதியில தேவ பிரசன்னத்துல நம்ம போகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல அந்த தயவை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு உண்மையாக கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில இந்த கடன்ற பாரம் இருக்கு, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, அப்பா எனக்கு கொஞ்சம் தயவை காட்டுங்க அன்னு சொல்லும் போது அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இறங்கி வரும்போது நம்மளை எல்லா செழிப்பிலையும் எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவர் வைக்கக்கூடிய ஒரு அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் சில இடங்களெல்லாம் சில கவுன்சிலிங்கு, சில பிரேயர்களுக்கெல்லாம் போகும்போது, இந்த கடத்துல பாரமா இருக்கிறவர்கள், அநேக பிசினஸ் நிமித்தம் கடன்பட்டவர்கள், அநேக கடத்துல போய் விழுந்தவர்கள், இவர்களெல்லாம் ஜெபிக்க கூப்பிடும்போது நான் ஒரு வார்த்தை சொல்வேன், நீங்க எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு குறிப்பை நீங்க எழுந்துட்டு அதில் என்ன பண்ணுங்க,
யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்கு நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வர போறீங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியே கொண்டு வர போறீங்க, இது உங்களுக்கு எம்மாற்றம் ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாம இந்த நான் தவறு செய்துட்டேன், என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வர உங்களுக்கு எம்மாற்றம் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை தானே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது இன்னைக்கு உண்மையாக நம்மளோட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார் என்ற அந்த தைரியம், அந்த நிச்சயம் நமக்குள்ள என்னைக்கு காணப்படுகிறதோ அன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறக்கூடியதா இருக்கிறது. அது நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த கடன் கூட வாங்கிட்டேன், யார் மாற்ற முடியும், எந்த நண்பன் எனக்கு கொடுப்பான், யார் சொந்தம் எனக்கு கொடுக்கும் அப்படின்ற தாட்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே என் தேவன் என்னை மாற்றுவார், என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் கொடுப்பார், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், இந்த பிரச்சனை கர்த்தருக்கு எம்மாற்றம் என்ற சொல்லி நம்ம தீர்மானத்தை எடுக்கும் போது அந்த தீர்மானத்துல தேவன் அற்புதத்தை காண பண்ணுகிற ஒரு அருமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையும் எல்லாத்தையும் வைத்து போன ஒரு அருமையான ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், இந்த சூழ்நிலை பற்றாக்குறை சூழ்நிலை நிமித்தம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், இன்னைக்கு நம்ம கடனை வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டுக்கலாம். அருமையான தேவ ஜனமே, அருமையான உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த கடத்துல நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சரியான அபிஷேகத்துல போங்க, சரியான ரீதியில் அந்த ஜபத்துல நீங்க கடந்து போங்க. உங்களுடைய அறையை சாத்தி கொண்டு குடும்பமாக பிள்ளையாக உக்காந்து நீங்க ஜபம் பண்ணுங்க. உன்னுடைய தேவைகள் தேவன் என்னவோ அது ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொன்று மத்திய சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, பிதானவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய தேவைகள் என்னவோ அது கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். வாசிங்க வசனத்தை 6-8 வாசிங்க சீக்கிரமா. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி, உன்னுடைய பிதானவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவை அறிந்தவர் யார்? என் கடத்தை புரிஞ்சவர் யார்? என் கடத்துல விழுந்து நான் இன்னைக்கு ஒரு வேதனையில ஒரு கண்ணீர்ல இருக்கும் போது என் தேவை அறிந்தவர் யார் என்ற அந்த தீர்மானம், அந்த நோக்கம், அந்த விசுவாசம் கர்த்தர் மேல வைக்கும் போது என் தேவைகளை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இன்னைக்கு உங்களுடைய தேவை எதுவா இருக்கலாம், மலை போல இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கலாம், எத்தனையோ கோடி ரூபாய் கடன் பற்று கொண்டிருக்கலாம், கடத்துல இருக்கலாம். உன்னுடைய தேவையை தேவனிடத்துல கொடுங்க. உன்னுடைய தேவையை அறிந்தவர் யார்? இன்னைக்கு என்னோட தாய் புரிந்து கொண்டாங்களோ இல்லையோ, என் தகப்பன் புரிந்து கொண்டாரோ இல்லையோ, என் கூட பிறந்த சகோதரனை என்னை புரிந்து கொண்டானோ இல்லையோ, என் ஊழியக்காரர்கள் எங்களை புரிந்து கொண்டாங்களோ இல்லையோ, உலகத்தை ஜனங்க நம்மளை புரிந்து கொண்டாங்களோ, என் தேவன் என்னுடைய தேவைகளை அறிவார் என்ற நிச்சயத்தோடு நீங்க கடந்து போகும்போது உன்னுடைய தேவை என்னவோ அது கர்த்தர் அறிவார், அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். தேவனிடத்துல, ஆண்டவரே உங்களுடைய நாவனால சொல்லுங்க, என்னுடைய கம்பெனி ஆசீர்வாதமா இருக்கும், என்னோட வீடு ஆசீர்வாதமா இருக்கும், என்னோட வீடு ஆண்டவரே செழிப்பா இருக்கும் என்று நம்ம நாவுகளை எப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் எல்லாவற்றிலும் அது சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, அந்த 2 ராஜாக்கள்ல ஒரு வாசிப்போம், 7வது வசனத்தை வாசிப்போம். அவள் போய் தேவனுடைய மனுஷனை அதை அறிவித்தாள். தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, உன்னுடைய கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு, நீயும் உன்னுடைய பிள்ளையும் ஜீவனம் பண்ணு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அறிவிக்கிற காரியம் என்றால் முதலாவது வந்தது அவரோட வாழ்க்கையில வந்த அந்த எண்ணெயை விற்று வந்த அந்த பணத்தை என்ன சொல்றார்? முதல் போய் உன்னுடைய கடன் என்ன இருக்கோ அந்த கடனை அடையும் சொல்றார். அந்த கடனை அடைய என்றார். அது சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கடனை என்ன பண்ண மாட்டாங்க, அடைக்க மாட்டாங்க. வர பணம் எதுனா வந்துச்சுன்னா அந்த கடனை சரியான ரீதியில் அடைக்க மாட்டாங்க. 100 வருஷம் பார்த்துக்கலாம், அந்த கடனை பெருகு குறிதா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு, உன்னுடைய கடன் என்ன இருக்கிறதோ அந்த கடனை தீர்த்து மீதியானது என்ன பண்ணு, உன்னுடைய பிள்ளைகளும் நீங்களும் ஜீவனம் பண்ணுங்க என்றாரு.
அப்போ பாருங்க, அந்த இடத்துல இன்னும் மீதியானது இருக்கிறது. அந்த மீதியானது ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும், அதை நீங்க சாப்பிட்டு இருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மனிதனை நான் சந்தித்து போனேன். அந்த மனிதனோட வாழ்க்கையில ஆஸ்தி இருக்கு, பூமி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணார், ஊர் சுத்தீரும் கடன் வாங்கி இருக்கிறார். எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி இருக்கிறார். அவருடைய கடன் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 கிடையாது, பல லட்சம் கடன்கள் வாங்கி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல போகும்போது அவரோட பிசினஸ் ஒரு நாள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. நல்ல பிசினஸ் அவர் இருந்துச்சு. நிறைய விஷயங்களை அவர் செய்து கொண்டார், கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு நாள் அவரோட பிசினஸ் கீழே உள்ள போனது. அப்போ ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஜெபிக்க என்ன அந்த வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்போ அந்த பிசினஸ் மேன் பார்த்தேன், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல, உனக்கு கொடுத்த பணத்துல ஒருவேளை நீ வீணாக சொல் பண்ணியிருந்தா, இல்ல வீணான இடங்கள்ல நீ போட்டிருந்தா, தேவனிடத்துல நீ கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளு. இனிமேல் ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற பணம் நான் வீணான இடங்கள்ல நான் விதைக்க மாட்டேன், வீணான இடங்கள்ல நான் கொடுக்க மாட்டேன், வீணான இடங்கள்ல நான் போட மாட்டேன். ஆண்டவரே, ஒருவேளை அப்படி தவறு செய்தா என்னுடைய காரியங்களை நீங்க மன்னிங்க என்று சொல்லி அவர்கிட்ட சொல்ல சொன்னார் ஆண்டவர். அப்போ நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்போது, இதை நீங்கள் ஒரு நாள் உட்காந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதிரில் நீங்கள் தவறாக பண்ணீங்களோ தவறு, அந்த பணத்தை நீங்கள் வீணாய் கொடுத்துருந்தா அந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு. அப்போ அந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கும் போது அவருக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு பெரிய ஒரு விடுதலையும் கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். இன்னொருத்தர் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலும் அநேக கடன் வாங்கி இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையிலும் அநேக சொத்து இருக்கு, கார் இருக்கு, பங்களா எல்லாமே இருக்கு. ஆனா அவரோட எப்பவுமே சொல்லுவார், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவரே ஒரு நாள் நான் சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், இதே விஷயத்தான் சொன்னேன். எப்படி ஆண்டவர் இந்த இடத்துல எலீஷா அந்த இடத்துல தேவ மனுஷங்கிட்ட போகும்போது, உன்ன இடத்துல இருக்குது, நீ விற்று உன்னோட கடனை தீருன்னு சொல்லும் போது இந்த ஆலோசனை அவர்கிட்ட கொடுத்தேன். உன்கிட்ட கார் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, இருக்கு, எல்லாமே என்ன பண்ணு, இந்த கடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு உனக்கு எது உதவியா இருக்கு, நிலம் உதவியா இருக்கா, கார் உதவியா இருக்கா, எது உதவியா இருக்கு, அதை விட்டுட்டு என்ன பண்ணு, உன்னுடைய கடனை நீ தீருன்னு சொன்ன. இவ்வளவுதான் நீ வச்சுட்டு ஒரு மனுஷன் இன்னைக்கு மறிச்சா ஒரு பின்னு கூட பரலோகத்துக்கு கொண்டு போகிறது கிடையாது. எனக்கு உலகத்துல கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்கும். இந்த கொஞ்ச நாள்ல இந்த பாடுகளை அனுபவித்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. பற்றாக்குறை, வறுமையில நம்ம இருக்கிறோம், சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த கொஞ்ச நாள் வாழ்றதும் ஒரு ஆசீர்வாதமாய் நம்ம வாழாம இருந்தா, ஒரு ஆசீர்வாதமாய் இல்லாம இந்த பூமியில நம்ம வாழ்ந்தோம்னா என்ன பிரயோஜனம்? அப்ப நான் சொன்னேன், உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை விட்டுருங்க. அதோட உன்னுடைய கடன் அதை விட்டு என்ன பண்ணுங்க, அது முதல் உன்னோட கடன் எது இருக்கோ அதெல்லாம் அடைங்க பிரதர். வேண்டாம், இதெல்லாம் வச்சு ஒன்றும் நீ சாதிக்க முடியாது, நீ இவ்வளோ கடன்பட்டிருக்க அப்போ சொல்லும் போது அதுக்கப்புறம் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்தார். எனக்கு ஒரு நாள் தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு எது அந்த கடனை தீக்க எது கெப்பாசிட்டி இருக்கோ அதை விற்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். இன்னைக்கு நம்ம கடன் இருக்கு, அந்த கடன்ல இருந்து எப்படி வெளியே வரணும் என்ற அந்த ஒரு ஆலோசனையை கர்த்தரிடத்துல கேளுங்க, ஒரு ஆலோசனையை தேவனிடத்துல கேளுங்க. அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, உதவி அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், குடும்பங்களுக்குள்ள தெரியாம ரீதியில நம்ம என்ன பண்றோம், கடன்களை இன்னைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம். கடன்ன்றது அன்பு கூட முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடன்ன்றது பார்க்கும்போது நம்மள தற்கொலை கூட கொண்டு போகிறதா இருக்கிறது, குடும்பத்தை உடைக்கக்கூடியது கூட ஒரு கடனா இருக்கிறது. கடன்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நம்ம தேவைகளுக்காக யாருக்கிட்டயோ கை நீட்டி நம்ம கடனை வாங்கிறோம், ஒரு பேங்க்ல நம்ம கடன் வாங்கிறோம். அந்த கடன்ல வாங்கி ஒரு மனுஷன் தவிக்கும் போது, சஞ்சலிக்கும் போது நம்மளுக்கு யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, நம்மளை விடுவிக்க முடியாது. நம்ம சிரிக்கும் போது நம்மளோடு கூட எல்லாரும் இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கும் போது நம்மளோடு கூட எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நம்ம அழுவும் போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வேதனையா இருக்கும் போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா, நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் யார் தெரியுமா, அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கு, நீ என்ன பண்ணு, உனக்கு குளிர்இருக்கிறத விற்று நீ என்ன பண்ணு, உன்னை கொடுத்து உன்னுடைய கடனை தீரு என்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை கடன்ல இருக்க ஆண்டவர் விரும்புறது இல்லை, கடன்லயே முழுங்கி இருக்கு சொல்ல ஆண்டவர் விரும்புறது இல்லை. அதுல இருந்து வெளியே வர சொல்றார். அதுக்கு வேண்டிய எப்படியும் தேவன் சந்திப்பார். அதுக்கு வேண்டிய ஒரு சரியான ரீதியான ஒரு அபிஷேகத்தையும் சரியான ரீதியிலையும் நம்ம என்ன பண்ண வேண்டும், எடுக்கிறவராக இருக்க வேண்டும்.
ஒருவேளை நம்ம இந்த சிலருக்கு நம்ம கடன் கொடுத்திருந்தா அந்த கடனை கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி, நம்மளுக்கு அந்த காரியம் நம்ம கிட்ட இருந்தா அந்த கடனை கூட நம்ம மன்னிக்கிறவர்களா, நம்மளுக்கு இருந்த அந்த கடனை கூட நம்ம என்ன பண்ணலாம், மன்னிக்கிறவர்களா இருக்க. நான் தேவன் அதான் சொல்றார், நம்ம கடன் வாங்கினவங்க என்ன பண்ணுங்க, மன்னிக்கணும்ன்றார். அப்போ ஒருவேளை அந்த கடத்துல நம்ம போயிருந்தாலும், ஒருவேளை அந்த கடன் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, நம்மளை ஒரு வேற விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அதன் இடத்துல அவருடைய கடனை கொஞ்ச நேரத்துல தேவன் மாற்றினதும் இல்லாம அவங்க பிழைக்கும்படியாக, அவங்க பிள்ளைகள் பிழைக்கும்படியாக, அவரோட தாய் பிழைக்கும்படியாக இதை நீங்க வைத்து என்ன பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்கன்றார். அப்ப எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்திருப்பார், எவ்வளவு தேவன் கொடுத்தவரா இருக்கார். இதெல்லாம் யாருக்கு தேவன் செய்யறார்? யாருக்கும் போய் ஆண்டவர் செய்யல, யாருக்கும் போய் கொடுக்கல, நம்மளுடைய இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் சகலத்தையும் கத்து செய்கிறவரா இருக்கிறார். தேவன் நம்ம இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனா கேட்டு ஆண்டு இடத்துல பெற்றுக்கொள்றவனுக்கு தேவன் செய்கிறவரா இருக்கிறார். இது ஒரு எழுத்தின் பிரகாரமாக இது கடனா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அது 50 பேர் கடன் வாங்கி இருப்பாங்க. இன்னைக்கு கடன் இல்லாம குடும்பம் இல்லை, கடன் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இருக்கா ஸ்கூல் நிமித்தம். ஆனால் நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம், அந்த கடன் வாங்கி அந்த கடத்துலேயே இருக்கும். ஆனால் அந்த இதுலேருந்து இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம வாழ்க்கையில் எடுக்கலாம். இந்த கடன்லேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி அந்த இடத்துல அவங்க இந்த குடும்பத்தில் அந்த எண்ணெயை மாற்றும் போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அந்த கடனெல்லாம் மாற்ற ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை அனுப்புனார். அதே போல இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு அருமையான தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொன்று, இந்த கடனை நம்ம என்ன பண்ணோம், நீதிமான் தன்னை கடனை என்ன பண்ணுகிறானா, செலுத்துகிறானா. துன்மார்க்கனும் கடன் செலுத்தாம அவன் போகிறவனா இருக்கான். நம்ம நீதிமானாக இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், கடன் நம்ம வாங்கி இந்த ஆண்டு நம்மளுக்கு உதவி செய்வார் என்ற அந்த கட்டாயத்தோடு நம்ம கடந்து போகிறவராக இருக்க வேண்டும். அப்ப இன்னொரு கடன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்னொரு கடன், அது ஆவிக்குரிய கடன் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இது எழுத்தின் பிரகாரம் கடனா இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய ஒரு கடன் இருக்கு. இந்த கடனை நம்ம செலுத்தலனா பரலோகத்துக்கே நம்ம போக முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு கடன். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு கடனா இருக்கிறது. அது என்ன கடன் என்று பார்க்கும்போது ரோமர்ல 1ஆம் அதிகாரத்துல நீங்க அதுல 14-15 வாசிக்கும் போது இது ஒரு முக்கியமாக இந்த கடனை நம்ம செய்கிறவரா இருக்க வேண்டும். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனா இருக்கிறேன். யார் இதை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார். எதில் கடனாளியா இருக்கிறார் என்று பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவர் கடனாளியா இருக்கிறார். யாராருக்கு? கிரேக்கர்களுக்கு, அந்நியர்களுக்கு, இன்னைக்கு ஞானிகளுக்கு இன்னைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு, அவர்களுக்கு கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படி என்றால் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல இதுதான் பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னுடைய கடுமை என்றார். அது என் மேல விழுந்த பாரம் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்ப எதுல நான் கடனாளியா இருக்கிறேன்? அப்போ சொன்னாங்க பவுல் அந்த ரோமபுரி சபைக்கு அவர் எழுதக்கூடிய காரியம் என்றால் யாருக்கு நான் கடனாளியா இருக்கிறேன் என்று பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்வதில் நான் கடனாளியா இருக்கிறேன் என்றார். அப்போ ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கூட ஒரு மிகவும் ஒரு வல்லமையான காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம், எத்தனை பத்தி தேவனோட அன்பை நம்ம அறிவித்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் இன்னைக்கு ஒரு பிரச்சனையில மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பாவத்துல மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க, தேவனை பத்தி அறியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவை பத்தி நம்ம சொல்லும் போது அவர்களும் என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய கடன். நம்ம வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரம் கடன் இருக்கு, ஆவிக்குரிய கடன் இருக்கு. ஆவிக்குரிய கடனை நம்ம உண்மையாக தேவனுக்கு செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோகமே ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது.
அப்ப பரலோகத்துல இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனையே நினைத்து கொண்டிருக்கோம், நம்முடைய வேதனையே நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை இப்படிதான் வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும் என்று எந்த மனுஷனுக்கு தூண்டப்படுகிறதோ, எந்த மனுஷன் சரியானது இல்லை அந்த ஜபத்துல கடந்து போறானோ, அந்த வீடு அந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல கூட நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள்ல வாசிக்கும் போது நாகமான் என்ற குஷ்டரோகி இருக்கு. அவர் சிறிய பொண்ணு, அவ போய் என்ன பண்றா, அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறா. அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்ட லெட்டர் எல்லாமே செய்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாகமானுக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சிறிய பொண்ணு அடிமதனத்துல இஸ்ரேல் ஜனம் பிடித்து கொண்டு போன ஒரு சகோதரர், சின்ன பெண்ணு. அப்ப பார்க்கும்போது அந்த பெண்ணு அந்த இடத்துல நாகமானுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, தேவனை பத்தி அறிவிக்கும் போது எப்படி அந்த அரமன் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவருடைய குஷ்டங்கள் குழந்தை போல எல்லாம் மாறினது. அவர் பெரிய ஒரு பலசாலியா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு நிமிஷத்துல மாற்றினார் என்றால் நம்ம சொல்ற ஒரு சுவிசேஷத்து நிமித்தம் இன்னைக்கு எல்லாமே சமுதாயம் குடும்பம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது, தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நம்மளை அப்படியாக உருவாக்கி தேவன் நம்மளை வைத்தவரா இருக்கிறார். அதில் நம்முடைய கடன்களை கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்ம கடன்களை நீக்கிறவராக இருக்கிறார். 2வது ஆவிக்குரிய கடன்களை நம்ம செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் இந்த நேரத்தில் எத்தனை பேர்கள் கடத்துல இல்லை ஆண்டவர் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் மன்னித்து அவருடைய கடன்களெல்லாம் என் இயேசு ராஜா எடுத்து போட முடியாது. நான் செபிக்கிறையா, எங்க தேவைகளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கறதுக்கு முன்பாக என்னுடைய தேவைகள் என்று என் தேவன் அறிந்தவரா இருக்கிறார். ஆண்டவரே புரிந்தவரா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.